சிங்கிங், மாடலிங், ஸ்போர்ட்ஸ்னு பல துறைகளில் தன்னோட திறமையை வெளிப்படுத்திட்டு இருக்க நடிகை கோமல் சர்மா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் மாலை வணக்கங்கள். இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன் பற்றி நான் பேசியே ஆகணும். சுரேஷ் காமாட்சி சார் அவர்கள் பற்றி. ஹீ இஸ் அ குட் ஃப்ரெண்ட். அண்ட் சார் ஃபஸ்ட்டு நான் இதில் வந்து பர்ஃபெக்ஷனிஸ்ட்னு கூப்பிடுவேன் எல்லா படத்துலையும் நீங்கள் ரிலீஸ் பண்ண. ஆனால் இயர் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ஆக்சுவலி. ஏன்னா இவங்க ஒரு மாநாடு இல்லை இன்னும் நான் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான படம் கொடுத்தாலும் இன்னைக்கு எந்த ஹீரோயின் வேணும்னா சாருக்கு ஆக்சுவலி டேட் கொடுப்பாங்க. ஆனால் அதை தாண்டி கூட அவங்க இயக்குன படம் மிக மிக அவசரம் இருக்கட்டும், ப்ளஸ் இன்னைக்கு இந்த சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த படம் இருக்கட்டும், சமூகத்துக்கு நான் எப்படி ஒரு உதவியாக இருக்க முடியும். நான் பேசுறதுக்கு முன்னாடி ஒருத்தங்க அவங்க பேசினாங்க, சொசைட்டிக்கு நான் எப்படி போயிட்டு இதுவாக பண்ண முடியும், அவங்க போல்டாக போயிட்டு எல்லா விஷயத்தை பற்றி பேச முடியும். லைக் ப்ரொடியூசர்ஸ் வந்து ஓகே நான் என்னோட ப்ராஃபிட் என்ன என் லாபம் என்ன மட்டும் பார்த்துட்டு இருக்காம சமூகத்தில் நடக்கிறது இல்லை ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே போயிட்டு அவங்க குரல் கொடுப்பாங்க. ஸோ இன்னும் இது சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ப்ளஸ் பர்ஃபெக்ஷனிஸ்ட். ஸோ வாழ்த்துக்கள் சார் படத்துக்காக. எப்பயுமே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்னை ஃபஸ்ட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக தான் நான் அறிமுகமாயிருக்கேன். பட் அந்த ஸ்போர்ட்ஸ் விளையாடும் போது அம்மா நான் வின் பண்ணும்போது இல்லை லூஸ் பண்ணும்போது ஹாப்பியாக இருக்கும் அண்ட் சேடாக கூட இருக்கும் சம்டைம்ஸ் வின் பண்ணும்போது. பட் இப்போயும் அம்மா வந்து சொல்லுவாங்க, நீ இது என்ன வெற்றி வந்தாலும் எது வந்தாலும் மற்றவங்களுக்கு உதவி இல்லாமல் உதவியாக இரு, எப்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு இந்த நேரில் நிற்கும் போது இல்லை நம்ம எல்லாம் இந்த ஹாலில் உட்காந்துட்டு இருக்கவங்க எல்லாரும் வந்து ரொம்ப ப்ரிவிலேஜாக இருக்கும். நமக்கு நிறைய லைக் மற்ற நார்மல் லைக் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் காமிச்ச மாதிரி அந்த பீப்புள் விட நம்ம ஆக்சுவலி ப்ரிவிலேஜாக இருக்கோம். நான் நிறைய இந்த ரெஃப்யூஜி கேம்ப்ஸில் போகும்போது இல்லைன்னா நான் நிறைய ரெஃப்யூஜி கேம்ப்ஸில் போகும்போது அண்ட் ரேப் ஆன விக்டிம்ஸை போயிட்டு அவங்க ரிஹாபிலிட்டேஷன் சென்டரில் போயிட்டு பார்க்கும்போது ரொம்ப மனசில் ஒரு பெயினாக இருக்கும். லைக் அவங்களுக்கும் நமக்கு என்ன அவங்க நம்ம மாதிரியே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, நம்ம மாதிரி ரொம்ப அன்பாக இருக்காங்க. அவங்க வாழ்க்கையை திருப்பி அவங்க வீட்டுக்கு போக முடியுமா, திருப்பி இந்த வாழ்க்கையை வந்து அவங்களால திருப்பி வாழ முடியுமான்னு அவங்க திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் சாரி அவங்களுக்கும் நமக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து கல்வி இருக்கட்டும் அண்ட் ஸ்போர்ட்ஸ் தான் ஆக்சுவலி. அந்த ரெண்டு தான் ஆக்சுவலி டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஏன்னா நீங்கள் நினைக்கலாம் ஓகே கல்வி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், பட் ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் பண்ண முடியும். ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ் பிளேயராக நான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு வனமான லேடி இருக்கட்டும், அவன் ஒரு பலமான லேடி வந்து ஒரு பலமான சிட்டிசன்ஸ் கொடுக்க முடியும் கண்ட்ரிக்கு. ஒரு பலமான சிட்டிசன்ஸ் தான் ஒரு பலமான கண்ட்ரியை வந்து உருவாக்க முடியும். ஸோ ஸ்போர்ட்ஸ் வந்து அப்படி கிடையாது, அந்த உடனாலும் மனசாலும் உங்களுக்கு ஒரு பலம் வந்து கிடைக்கும் ஸ்போர்ட்ஸ் விளையாடும் போது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் அந்த கேம்ப்ஸ்க்கு போகும்போது இந்த எஜுகேஷனையும் ப்ளஸ் ஸ்போர்ட்ஸை நம்ம என்கரேஜ் பண்ணும்போது அங்கே இந்த ரெஃப்யூஜி கேம்ப்ஸில் ஐ திங்க் யாருமே அங்கே உட்கார மாட்டாங்க, அந்த ரேப் விக்டிம்ஸ் வந்து யாருமே ஆக மாட்டாங்க அண்ட் இது எல்லாமே இருக்கும். இந்த படத்தில் சுரேஷ் மேனன் சார் ஆக்சுவலி அவங்களோட வந்து நான் மலையாளம் படம் நடிச்சிருக்கேன். இட்ஸ் சச் அ சூப்பர் ஸ்டார் சார். இந்த அவங்களோட காஸ்டிங் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய பலமாக ஆக்சுவலி கொடுத்துருக்கு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தேட் சார். இப்படியே லைக் இந்த இவ்வளோ நல்ல விஷயத்துக்கு நீங்கள் எப்போவுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் நந்தன் ஜான் சாருக்கு நான் நன்றி சொல்லுங்க. ஏன்னா அவங்க எப்பவுமே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, நாங்கள் உட்காந்து நாங்கள் இந்த படம் அடுத்து இது பண்ணணுமா இல்லை ஹிந்தி பண்ணுறோமா அது பேசாமல் நம்ம இந்த மாதம் இந்த வாரம் நம்ம என்ன சேரிட்டி பண்ணலாம், நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம், ஏன்னா உங்களோட பவர் இருக்கட்டும் உங்கள் இது இருக்கட்டும் அது எல்லாமே நீங்கள் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருங்க. ஸோ அவங்க ஒரு கமர்ஷியல் எதுவுமே யோசிக்காம லைக் இப்போ இருக்கிற திங்கில் ரொம்பவே ஹியூமனிடேரியன் ஹியூமனும் வந்து ரொம்ப யோசிப்பாங்க. ஸோ தேங்க்யூ சார் ஃபார் தேட். இந்த படம் ரொம்ப பெரிய வெற்றியாக வர்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்.